டைம்ஸ் மக்களுக்கு வணக்கம். சோசியல் மீடியாவை திறந்தாலே ஒரு சில விஷயங்களை பத்தி தான் ரொம்பவே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா விஜய் அண்ட் சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ் பத்தி தான் ரொம்ப பெருசா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல டே பை டே பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப புதுசா என்ன அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இதுல சங்கீதா தரப்புல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் ரைட்டிங்ல தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சங்கீதா அவர்கள் எந்த ஒரு பிரஸ் மீட்டோ எதுவுமே அவங்க டைரக்டா பேசி நாம பார்க்கல. சோ அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. அதே நேரத்துல இந்த பிரச்சனைக்கும் விஜயும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பதில் சொல்லல. சோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ ரசிகர்களுக்கு விஜய் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி ஒரு பெண் இதுலெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சோ பல பேர் சங்கீதாவுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது தந்தை மகன் உறவு முறிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜேசன் சஞ்சய் விஜய அன்ஃபாலோ பண்ணிருக்காராம் இன்ஸ்டாகிராம்லயும் எல்லா சோசியல் மீடியா பேஜ்லயும். சோ அவரோட பேருக்கு பின்னாடி இந்த பேரை இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி பல நெட்டிசன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலியா ரொம்ப வருஷமாவே வெளியில வரல. சோ உள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே அரசல் புரசலா அப்படியே தெரிய ஆரம்பிச்சது. ஆனா சஞ்சய் இப்ப செஞ்ச வேலை எல்லாருக்குமே கன்ஃபார்மா தெரியுது. இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னதான் தன்னோட அப்பா பெரிய ஆளா இருந்தாலும் பெரிய விவிஐபியா இருந்தாலும் அம்மாவுக்கு அவர் பண்ண அந்த துரோகம் அந்த கொடுமைகள் கண்டிப்பா பிள்ளைகள் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விஜய்க்கும் அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ரெண்டு பேருமே தனித்தனியா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சங்கீதா அவங்களோட குழந்தைகளோட லண்டன்ல இருந்துட்டு இருக்காங்க. இப்படி மூணு பேருமே தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. விஜய் அப்பா அம்மா பக்கத்துல இருந்தாலும் பாக்குறது இல்ல பேசுறது இல்ல. குறிப்பா விஜயோட பேரண்ட் ரீசெண்டா கிரக பிரவேசம் பண்ணியிருந்தாங்க. அந்த கிரக பிரவேசத்துக்கு கூட விஜய் போகல அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. சரி நாளடைவில் இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பார்த்தா அப்பா மகன் சண்டை அப்படின்றது பெரிய அளவுல வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ விஜய்க்கும் அவருடைய பிள்ளைக்கும் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கு. சோ இது இவர் பண்ணதுதான் திரும்பவும் இவருக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் பல பேர் இதை சொல்லிட்டு இருக்காங்க. சோ சஞ்சய் பண்ண இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.